பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று சிந்திப்பதற்காக சில நொடிகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிந்தித்து வாழ வேண்டும், அதுதான் சிறந்த வாழ்க்கை. சிந்திப்பதற்கு நாம் நிறைய விஷயங்கள் நம் குரானிலே இருக்கின்றன. எத்தனையோ வசனங்கள் இருக்கின்றன. அந்த வசனங்களை நாம் நாம் நமக்கு தெரிந்த வகையில் அங்கே என்ன விளக்கம் கூறப்பட்டிருக்கிறதோ அந்த விளக்கத்துக்கு ஏற்றவாறு நாம் என்ன செய்ய வேண்டும், நன்றாக அலசி பார்க்க வேண்டும். இன்று நாம் மரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். மரணம் இருக்கிறது. குல்லு நப்சன் ஜாயிகத்துல் மௌத் சும்மா இல்லைனா துர்ஜவும். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும், பிறகு நம்மிடமே மீள வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். பிறந்த ஒவ்வொரும் பின்னாளில் அவர்களுடைய தவணை வரும் வேளையில் நாம் இறைவனை சந்திக்க மரணத்தை சுவைத்து இறைவனை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இந்த இடைப்பட்ட காலம் எவ்வளவு காலம் என்பதை அந்த ஆத்மாவும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கையிலே அந்த காலங்களில் அவன் நன்மை ஏவி தீமை தடுப்பது மட்டுமல்ல, நன்மை செய்ய வேண்டும். பிறருக்கு அந்த நன்மையின் மூலம் அதில் என்ன பலன் இருக்கிறது என்று எடுத்து கூறுவதோடு அந்த இவனும் நன்மைகளை அளவுக்கு அதிகமாக சேர்த்து கொண்டு வர வேண்டும். இதுதான் சிறந்த வாழ்க்கை. அளவுக்கு அதிகம் நமக்கு வேண்டிய ரிஸ்க் நம் விதியில் எழுதப்பட்ட ரிஸ்க் நமக்கு கிடைத்தே தீரும். மரணம் எவ்வாறு மனிதனை சுற்றி சுற்றி வருகிறதோ அவ்வாறு இரணமும் மனிதனை சுற்றி சுற்றி வருகிறது. அவனுக்கு கிடைக்கவில்லை, அவனுக்கு கிடைக்காமல் அவன் மரணத்தை பிடித்து கொள்ள மாட்டான். மரணம் அவனை பிடித்து கொள்ளார். எனவே இதை நன்றாக நாம் முதலில் அறிய வேண்டும். நம்முடைய ரிஸ்க் அல்லாஹ் தாலாவின் கையில் இருக்கிறது. நமது உள்ளம், நமது ஆத்மா எல்லாமே அவனுடைய கையில் இருக்கிறது. நீ எப்பொழுது நினைத்தாலும் அதை மாற்றலாம். அதை நமக்கு நீண்ட ஹயாத்தை கொடுக்கலாம். நமக்கு அளவுக்கு அதிகமாக ரிஸ்கை ஆதாரத்தை வழங்கலாம். எனவே நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்க வேண்டும், அவனை வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் வணங்கி துவா கேட்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் வாரி வழங்குவார். மேலும் இந்த மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது சூரா வாக்கியத்தில் இவ்வாறு கூறுவான் அல்லாஹ். என்னவென்றால், நஹ்னு கத்தர்னா பைனக்குமுல் மௌத்த வமா நஹ்னு பிமஸ்பூக்கீன் என்று அல்லாஹ் கூறுவார். இதன் பொருள் என்னவென்றால், நாமே உங்களுக்கிடையே மரணத்தை ஏற்படுத்தியுள்ளோம், நாமோ தோற்கடிக்கப்படுவோர் அல்லர் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது நாம் அறியாமல் இல்லை. அவன்தான் நம்மை படைத்தான். நம்மை படைத்த நமக்கு வாழ்வை தந்தான். அதே சமயத்தில் மரணத்தையும் நமக்கு தருகிறான். தடுத்துவிட்டு அதை நீங்கள் தோற்கடித்து வென்றுவிட முடியுமா? உலகில் எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள். மருத்துவர்கள் இருந்தாலும் நோய் நிவாரணம் செய்வார்கள். நமக்கு நல்ல ஹயாத்தை, நல்ல வாழ்வாங்கு, நல்ல ஆரோக்கியத்தை தருவார்கள். ஆனாலும் அவருக்கும் சரி, அவர் மருத்துவம் செய்த நாமும் என்றென்றும் இன்று நிம்மதியாக இருந்து விட முடியுமா? இங்குள்ள சுகபோகத்திலே நாம் விட்டு வைக்கப்படுவோமா என்றால் கிடையாது. இதை நாம் நன்றாக அறிந்திருந்தும் என்றைக்கு நமக்கு மரணம் வருவது என்பதை யாரும் அறிகிறார்கள் என்றால் இல்லை. மரணம் வந்த பின் நாம் நமது கேள்வி கணக்குகளுக்கு தயாராக வேண்டும். அங்கே மலக்குமார்கள் வருவார்கள், அவர்களுக்கு உரிய பதிலை தர வேண்டும். நாம் நல்ல அமல்களை செய்தால் நல்ல பதிலை நாம் கண்டிப்பாக தருவோம். தீய செயல்கள் செய்வோமேயானால் நிச்சயமாக அங்கே நாம் தப்பித்து கொள்ளவே முடியாது. அதற்காகத்தான் இந்த வாழ்வை நாம் சிறந்ததாக ஆக்க வேண்டும் என்றால் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பமாக சிறிய விஷயமாக இந்த மரணத்தை பற்றி நாம் விவரிக்கலாம் என்று இந்த முடிவு செய்தேன். மேலும் ஐனமா தக்கோனு யுதரிக்குமல் மௌத்த வலம் குந்தும் ஃபி புரூஜின் முஷையதா என்று அல்லாஹ் கூறுவார். நீங்கள் எங்கிருப்பினும் மரணம் உங்களை வந்து அடைந்துவிடும். அது உயர கட்டப்பட்ட உறுதிமிக்க கோட்டையாக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. மருத்துவர்களே தப்பிக்க முடியாது என்று நாம் நன்றாக அறிவோம். அண்ணலர் பெருமாள் அவர்கள் தப்பித்தார்களா? நமக்கு இந்த வேதத்தை கொண்டு வந்தார்கள், நமக்கு வேதத்தை பரப்பினார்கள், நமக்கு சுன்னத்தான வழிமுறைகளை சொல்லித் தந்தார்கள். அவர்களும் இங்கே நிலையாக இருக்க முடிந்ததா? இல்லை. மேலும் அலெக்சாண்டர் மாவீர், அவனுடைய வரலாறை நாம் தெரிந்து வைத்திருப்போம். அப்பொழுது அவன் இறக்கும் பொழுது அவன் என்ன சொல்லிவிட்டு இறந்தான் என்றால்,
எனது மரணத்தை தூக்கி செல்வதற்கு மருத்துவர்கள் தான் வர வேண்டும். ஏனென்றால் மருத்துவராலும் என்னை காப்பாற்ற முடியவில்லை என்பது மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. மேலும் மிகப்பெரிய மாவீரன், எவ்வளோ நா நாடுகளை பிடித்தவன், எவ்வளோ வெற்றி மேல் வெற்றியை கண்டவன். அந்த மாவீரன் கடைசியில் என்ன போகும்போது ஒன்றும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை காண்பிப்பதற்காக அவனது இரு கைகளையும் வெளியே வெறுங்கையை எல்லோரும் பார்க்கும்படி எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். இதையும் நாம் நன்கு அறிவோம். எனவே இங்கே நாம் சம்பாதிக்க வேண்டியது என்ன என்றால் நன்மை. அங்கே நமக்கு நன்மை தான் நமக்கு நல்ல பலன் தரும். நாம் சேர்க்கும் பணம், சொத்து, பல மாடி கட்டிடங்கள் என்று இவைகள் அல்ல. இன்னமா எக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா என்று அல்லாஹ் கூறுவார். அல்லாவுக்கு எவர் அஞ்சி நடுங்கி வாழ்ந்து வருகிறார்கள் அவர்தான் அல்லாவின் அடியார்கள் மிகவும் அறிவாளிகள். ஆனால் மக்களிடையே அவர்கள் அறிவாளிகளாக கணக்கிடப்படுவதில்லை. எவ்வளவுக்கு ஒரு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறான், அவன் நல்ல விதமாக சேர்த்தானோ, பிறரை சுரண்டி சேர்த்தானோ, வட்டி மூலம் சேர்த்தானோ, விபச்சாரம் மூலம் சேர்த்தானோ, வேறு இன்னும் தீய வழிகளில் ஹராமான முறையில் சேர்த்தானோ, அதெல்லாம் மக்கள் கணக்கிடுவதில்லை. அதை அவனுடைய சொத்தை பார்த்து இவர்கள் பிரமிக்கிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இன்று எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், அளவுக்கு அதிகமாக சேர்க்கிறார்கள். இருந்தும் அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லப் போவதில்லை. பாவ மூட்டைகளை மூட்டை மூட்டையாக முதுகில் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். இவ்வாறு பாவம் செய்துவிட்டு நாம் புண்ணிய காரியங்களை செய்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு தப்பிக்கவே முடியாது. எனவே இந்த மரணத்தை நாம் சுவைத்தே தீர வேண்டும், அதுக்கு அஞ்ச வேண்டும். இந்த மரணம் வரும்போது நமக்கு வேண்டியவர்களோ வேண்டாதவர்களோ நாம் சென்று நாம் பார்க்கிறோம். ஜனாசாவை அப்படின்னு தொடர்ந்து ஊர்வலமாக செல்கிறோம். இதையெல்லாம் நமது சகோதரர்கள் எப்பொழுதும் செய்யும் விஷயம்தான். அங்கே கவனிக்க வேண்டியது என்ன என்றால், இந்த மரணம் செய்து கேட்டவன் உடனே நாம் விரைந்து சென்று அங்கே செல்லும்போது நமக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது. என்ன நன்மை என்பதை நாம் பார்ப்போமேயானால், பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். இரும்பு உப்பு நீர் கிடக்கும் பொழுது எவ்வாறு துருப்பிடிக்கிறதோ அவ்வாறு மனிதனின் உள்ளமும் துருப்பிடிக்கிறது என்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யா ரசூலல்லாஹ், அந்த துருவை எவ்வாறு நீக்குவது என்று தோழர்கள் வினவிய பொழுது, நீங்கள் மரணத்தை மையத்தை இழந்தவர்களை சென்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜியாரத் செய்ய வேண்டும். அவர்கள் சென்று நீங்கள் அந்த வீடுகளுக்கு சென்று நீங்கள் சென்று பார்த்து வர வேண்டும். அதை நாம் சரியாக செய்கிறோம், அதில் எந்த குறையும் இல்லை. அதை நாம் விருப்பத்தோடு செய்கிறோமா, விருப்பம் இல்லாமல் செய்கிறோமா என்பது வேறு விஷயம். நாம் நிச்சயமாக செய்கிறோம். அவ்வாறு அங்கு சென்றவுடன் தேவையில்லாத பேச்சுக்களை நாம் தவிர்க்க வேண்டும். அங்கே சென்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? இந்த மரணம் நாளைக்கு நமக்கும் வரலாம். அப்பொழுது நமக்கு உள்ளத்தில் அச்சம் வர வேண்டும். அப்பொழுது உள்ளத்தில் இருக்கும் துரு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அதுபோக வீட்டிலே இருக்கும் பொழுது, ஓய்வான நேரத்தில் இருக்கும்போது சரி, ஐங்கால தொழுத பின் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அற்புதத்துக்கு சொந்தம் கொண்டாடினார்களோ அந்த அற்புதமான அல் குர்ஆன் நீங்கள் எடுத்து ஓத வேண்டும். அதன் பொருளிலிருந்து ஓத வேண்டும். அவ்வாறு ஓதும் பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? மிகவும் தெளிவான ஒரு விஷயம், உங்களுக்கு உண்மையான உயர்ந்த உண்மை உங்களுக்கு புலப்படும். அப்பொழுது அந்த துரு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகும். எனவே இந்த குர்ஆனையும் இந்த மையத்தையும் பார்க்கும்போது, மரணம் சம்பவித்தவர்கள் வீட்டிற்கு சென்று இவ்வாறு நாம் சென்று வரும் பொழுது நமது உள்ளம் துருப்பிடிப்பது கொஞ்சம் கொஞ்சமாக நமது துரு நீங்கிவிடும். எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு நாம் என்ன செல்ல வேண்டும்? அங்கே செல்ல வேண்டும். தேவையில்லாமல் பேச்சை தவிர்க்க வேண்டும். நாம் நிறைய சிந்திக்க வேண்டும் மரணத்தை பற்றி. யா ஐயுஹல்லதீன ஆமனு தந்தூர் நஃப்ஸன் மா கத்தமத் லிகத் என்று அல்லாஹ் கூறுவார். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், நாளைக்கு மறுமைக்காக நீங்கள் எதனை முற்படுத்தி வைத்தீர்கள் என்று அல்லாஹ் நம்மிடம் கேள்வி கேட்பார். ஒரு வெளிநாடு செல்ல வேண்டும், வேறு ஒரு வெளி ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் நம் பயணத்திற்காக முன்னேற்பாடாக நாம் ஒவ்வொன்றும் செய்து வருகிறோம். தேவையான பணம், தேவையான உடைகள், தேவையான விசா, பாஸ்போர்ட் என்று சகலவற்றையும் முன்னேற்பாடாக செய்து வைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த பயணத்திற்கு நாம் என்ன செய்கிறோம்? சிந்தித்துப்பார். சிந்திக்காமல் மனம் போனபடி வாழ்ந்துவது முறை இல்லை. நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்கள். வீட்டில் குடும்பத் தலைவர்கள் நிச்சயமாக இதனை மனதில் பதிய வைத்து நன்றாக சிந்திக்க வேண்டும். இந்த சிந்திக்கும் பழக்கத்தை சிறுவர்களுக்கும் இளைய தலைமுறைக்கும் நீங்கள் எடுத்து கூற வேண்டும்.
எத்தனையோ குடும்பத்திலே எத்தனையோ மிகவும் அழகான பிள்ளைகள் தக்குவாதாரிகளாக இருக்கிறார்கள். அதில் என்றும் குறை சொல்வதற்கு இல்லை. அவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்கள் உலகக் கல்வியும் படிப்பார்கள், மார்க்க கல்வியும் சேர்த்து படிப்பார்கள். அப்படி சிறப்பானவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனாலும் இல் யாரெல்லாம் அவ்வாறு எந்த குடும்பத்தில் அவ்வாறு நடைபெறவில்லையோ அவர்களுக்காக எடுத்துக் கூறுகிறேன். எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாவை அல்லாவின் மகத்துவத்தை புரிய வையுங்கள். அல்லாவிடம் துவா கேட்டால் எதுவும் நடக்கும். அதற்கேற்றவாறு நாம் நம்மை தகுதியானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த மரணம் செய்து கேட்டவன் வேண்டியவரோ வேண்டாதவர் வென்று சென்று பாருங்கள், சற்று சிந்தியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சிறந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் அனைவரிடம் பகிர்ந்து கொள்ளு என்றும் கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.